ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணி. புரட்டாசி மாதன்றதுனால வெஜ் பிரியாணி. மட்டன் பிரியாணிக்கு பதிலாக வெஜ் பிரியாணி. பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணணும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் குட்டி குட்டியாக நீட்டிட்டு அரிஞ்சு வெங்காயம் போட்டுருணும். வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் போட்டு நல்லா அதையும் ஃப்ரை பண்ணணும். நல்லா கசக்கி விட்டுட்டு தக்காளி பழத்தை இவர் வேறு ஸ்பெஷலாக சமைக்கிறாரு. என்ன சமைக்கிறாருன்னு தெரியல. எல்லாம் சேர்ந்து சமைக்கிறோம். உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விடணும். போடுவேன் இந்த கடல் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் புதினா நல்லா ஆட் பண்ணணும். புதினா நல்லா ஃப்ரை பண்ணி கிளறி இதை செய்கிற புதுசாக வெஜ் பிரியாணி செய்கிறியா? இன்னும் கொத்தமல்லி வேணுமா? போடும். புதினா போட்டு நல்லா கலந்து வச்சதுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெறும் மிளகாய் தூள், மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு வெறும் மிளகாய் தூள், மசாலா, வெறும் மிளகாய் எல்லாம் கலந்து வச்சு நல்லா பொன்னிறமான பண்ணுறியா? சரி, கலர் தள்ளி நின்று பண்ணு. கடை நீ பண்ணு. தயிர் ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். 3 ஸ்பூன் தயிர் நல்லா பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்குது. செஞ்சதுக்கப்புறம் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் காய்கறி எல்லாம் ஆட் பண்ணணும். கேரட், குடமிளகா, உருளைக்கிழங்கு எல்லாம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. குடமிளகா, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டாச்சு. காய்கறி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான் போட்டாச்சு. கேளு, இவர் வேலை செய்கிறாரு. கிளறு நல்லா கிளறு. இவந்தோல்ல வேறு தாக்க முடியல. இவர் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சு இப்படி கிளறுனா தான் ஃபுல்லாக சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அவர். இரு தரேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போது லெமன் போட்டு அப்புறம் அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றணும். நம்ம நார்மலாக அரிசி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். வெறும் இப்போ சாப்பாட்டு செய்கிறோம் இல்லையா, அந்த அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே நல்லா சூப்பராக வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி அதில் ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி கொதிச்சோடனே அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா குக்கர் வச்சு மூடிட வேண்டியது தான். கலர்ஃபுல்லான வெஜ் பிரியாணி ரெடியாக போகுது. மேலே இருக்கிறீங்க. அது ஒரு டம்ப் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ரெடியானா போதும். சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடும். பார்க்கலாம். லெமனை கொதிச்சு முடிச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் லெமன் நல்லா பிடிச்சி எல்லா அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா கிளறி விட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குங்களா.
நான் பண்ணுறேன். பண்ணு கிளறு. கிளறிட்டியா? போதுமா? போதும் கொடு. கலர்ஃபுல்லான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும் போது எப்படி இருக்கு பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வெஜ் பிரியாணி. வாங்க சாப்பிட்லாம். பாய்.